என்னப்பா பனி நேரத்தில் நல்லா குறைஞ்சிக்கிட்டு கிடக்குறிய. பனி நேரத்தில் முணுமுணுங்க அமைந்து கொண்டிருக்கும் கரிசன் கலாம்பட்டி கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இங்கே நினைவு நாடகமான நடத்தக்கூடிய அன்பு அப்பா கருப்பையா அப்பா அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கு எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருமையான பேச்சு. சின்ன பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு அழகாக அழுத்தம் திருத்தமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழை உச்சரிக்கணும்னா பெரிய விஷயம். நாங்களாம் நாடக கலைஞர்கள் ஒரு வார்த்தை பேசுனதுனால தடுமாறி பேசுவோம். ஆனால் அந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு அழகாக அமைப்பாக ஆமாம் எங்களை வரவேற்ற சிவசக்தி ஆமாம் அந்த குழந்தைக்கு எங்கள் சார்பாக எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் எங்கள் நாடக அமைப்பாளர் திருமுருகன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால் ராமதாஸ் மாமா வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சமா சம்பளத்தை பார்க்க போட மாட்டேங்கிறோம். வந்தமா செஞ்சமா யாருக்கும் தெரியாம போயிடணும். நீ செய்கிற மாதிரிலாம் இங்கே இல்லை இப்போ சரியா? எல்லாம் செயலாளர்ந்து போய் கிடக்கு தொழில் அதை மட்டும் செய்ய. உனக்கெல்லாம் தொண்டை இல்லைன்னா ஒரு ஊர்லேயும் உனக்கு புரோட்டா தட்டை கூட கூப்பிட மாட்டாங்க. உன்னையெல்லாம் இலையெடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஆமாம் மூடிக்கிட்டு வாசி முதல்ல உடைய விளம்பரப்படுத்த கூட்டுவதாக. ஆமாம் ஏன் கன்னத்தில் கையை வச்சிருக்கீங்க? கன்னத்தில் சும்மா கவலையா? பப்பாட்டி எது மாதிரி கொடுத்துட்டியா? நல்ல சவுண்டை ஏற்றுப்பா முதல்ல. அவன் ஆள்லாம் திருறேன் போகிறதுன்னா எனக்கு ஏற்றி வச்சுன்னா உனக்கு 2 கிளுகிழுப்ப பரிசு. உன் கிளுகிழுப்பை தான் நெளிச்சு வச்ச. ஆமாம் இங்கே வீடியோ எடுத்து கொடுத்துருக்கும் அன்பண்ணன் மாயகுலம் மாதவண்ணன் அவர்களுக்கு எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிச்சிடமா? பிடிங்க. சும்மா நிற்காதீங்க சொல்லுபடி பக்காதீங்க. சும்மா நிற்காதீங்க சும்மா நிற்காதீங்க சொல்லுபடி பக்காதீங்க. இந்த வகையில் தெரியாதா மாமா என்ன பண்ண முடியாதா? சும்மா 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 நிற்கிறது சொல்லுபடி வைக்கிறது. வெட்டி புண்ணாக்கு 33 பாத்தி அப்படியே மேல இருக்காங்க. என்ன பண்ணுவேன்?
33 பேரு. ஆமா. ராசகுலா அகமுடியாருக்கு பாத்தியப்பட்ட ராசகுலா அகமுடியாருக்கு பாத்தியப்பட்ட இது பன்னீர்செல்வம் 50 ரூபா. பன்னீர்செல்வம் 50 ரூபா விட்டுருக்காரு. சொல்லுங்க. அடுத்து 33 ஊருக்கு மேலமண்டு. மேலமண்டு 33 கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட மருதுபாண்டியர். மருதுபாண்டியருக்கு 50 ரூபா. 50 ரூபா. சரி சரி. ஏப்பா ஒரு தொகை தேர்த்திருப்பியா? இப்பதான் வந்ததுலேருந்து அன்பளிப்பு கொடுத்தாளா? இல்ல, கை முன்னாடிக்கே கடன் சொல்றாள் இந்த ஆளு. அவன் மாப்பிள்ள 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன். எனக்கு 2000 ரூபா அன்பளிப்பு. உன்னெல்லாம் சார் முதல்ல நான் பாடுற மாதிரி நீ பாடி ஜெயிக்கணும். பாடி ஜெயிச்சுட்டியனா கரிசல் காலாம்பட்டி கிராமத்து முன்னிலையில சொல்றேன், நீ எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். 13 பேருக்கு வாங்கி போட முடியும். உனக்கு கத்தவா? நான் தோத்துட்டேனா உனக்கு வப்பாட்டின் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். டாடா ஏசில ஆளை ஏத்தலாம். உள்ள உட்கார்ந்திருக்காங்க. ஒண்ணு நீ ஜெயிக்கணும், இல்லைன்னா நான் ஜெயிக்கணும். ஒண்ணு உன் தொண்டை கிளியணும், இல்லைன்னா என் தொண்டை கிளியணும். ஏதாவது கிழிச்சு விட்டுறாரு. ஒண்ணுதான் இருக்கு. நீ பெரிய மோடி பேரன் கிழிச்சு அப்படியே 2-3 புழக்க போற. மூடிக்கிட்டு வாஜி முண்டை பெட்டிய முதல்ல திறந்துக்கிட்டா வாஜி ஆளை பத்திய முதல்ல ராமதாஸ் ஒன்ன போட்டு கூட ஓ இழுச்சுக்கிட்டு கத்துற. நான் கத்துற மாதிரி நீ கத்து. எனக்கு மட்டும் நல்லா ஏற்றி வச்சிருந்தாலும் எடுத்து வச்சுங்க. வாயை பிடிச்சி இருக்கட்டும். மோசமான ஆளு. சரி விடுற மாமா உன்னை போட்டு ஓமானுக்கிட்டு கிடப்ப. கடலை கொண்டு வரத்த கடலை கொண்டு வரத்த கடலை கொண்டு வரத்திலே கடலுக்குள்ள வரத்திலே கடலுக்குள்ள வரத்திலே அந்த கடப்புறா கடப்புறா ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதமே ராமதாஸ் இந்த தொண்டை தான். அதை அளவோட யூஸ் பண்ணணும். ஆங்கிறதோட முடிச்சுக்கணும். அப்படின்னு நினைக்க அப்புறம் வெங்காயம் வெடிச்சு செய்யாம கிளாஸ் பத்தில குளுக்கோஸ் எறிக்கிட்டு கிடக்கணும். நீ மருந்து ஓட்டு விடுவா? மச்சத்துக்கு நான் போடுறேன். உனக்கு ஓடுறதுக்கு தான் ஒரு ஆள் நேமிச்சு விட்டுருக்கிறேன். அந்த காடப்புறா கலைஞ்சோடனே நீங்க கலந்துதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு சோழ கொள்ள ஓரத்திலே சோழ கொள்ள ஓரத்திலே செய்யாமங்கள சோழ கொள்ள ஓரத்திலே அதுல போனதை சொல்லாத. போய் இப்படி நக்குன முதல்ல மூதை அந்த ஜோடி போடா வேற ஒண்ணும் இல்லை. உன் சொத்து ஒத்த பூரா எனக்கு தான் இவ்வளவு நினைக்கிறேன். அந்த ஜோடி பூரா ஓடி போக எனக்கு சோறதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு மறுபடி விடுற ஆடு முண்டை ஓடு ஓடுன்னு இருக்கிற பாடு. நம்ம ஆலமரம் ஆலமரம் நம்ம ஆலமரம் ஆலமரம் தான் பெருசுன்னு தெரியும். ராமதாஸ் பரவாயில்ல. கொன்றாதிரி விடிய விடிய கத்தணும். பாதி காட்டுல தொண்டை கட்டிடாம மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. பாடுங்க ராமதாஸ். உனக்கு நீ இல்லைன்னு வச்சுக்கவே நான் செத்துருவேன். உனக்கு முன்ன நான் மருந்த குடிச்சிட வேண்டிய லூஸ் முட்டை. எங்க ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். எதுக்கு சொல்ல கொள்றதுக்கா? நீ அந்த வெள்ளி நில வந்து வந்து கூடுது. எப்ப வர போற ராமதாஸ் எப்ப வர போற? நாளைக்கு வீட்டை திறந்து வை. என் புருஷன் கேட்டுட்டு வா. ஓச்சியில திறந்து வைப்பா. நீ வந்து மங்களம் அடிப்படி போலாம்னு புழக்க வாங்கி 10 தடவை பாப்பா என்ன கொஞ்சம் வர போற. கேட்ட ஒரு தடவை பாம்பு தான் இருக்கு. உன் பல்ல ஒரு பாம்புல பல்ல புடிக்கிட்டாங்களா? அப்புறம் என்ன இப்படி சொல்லி சொல்லிதான் ஒருத்தைய சாந்த செடி தூக்க விட்டுட்டேன். கல்லூரிக்கு அனுப்பிட்டேன். இன்னும்மா கிடந்து அழகிறா. நீ இருக்கா இல்ல? அப்புறம் என்ன? நான் வரமாட்டேங்கிற நம்பிக்கையில தானே பேசுறேன். எப்ப வர போற மாமா எப்ப வர போற? 10 தடவை பாப்பா என்ன கொஞ்சம் வர போற. கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா எனக்கு கண்ட மாமா போறீங்கல்ல சின்னாத்தா. அடி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா
பாட்டை முடிச்சிட்டல, ஆமா. இதே மாதிரி ரொமான்டிக் சாங் பாடுவேன். எப்படி? அந்த பாட்டை நீங்க பாடணும். இந்த ராதா செல்வி அவர்களுக்கு விழா கட்டுவர் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பு. அடுத்தபடியாக அவர்களது பாடலை பாராட்டி ஒரு சிறு அன்பளிப்பு. அடுத்தபடியாக ராமதாசனும் ராதா செல்வி அவங்களும் ஒரு போட்டி பாடல். என்ன பாட்டுன்னு? போட்டி பாடல். நீங்கள் மிக்சடாக பாடுங்க, தாளம் மாறக்கூடாது. ஒரே தாளத்தில் யார் அதிகமான பாட்டு பாருங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன ஏதோ இந்த காசை வாங்கி தான் நான் ஜீட்டு காசு கட்டுறேன். உங்களுக்கு பொறுக்காயா? அப்பா ராமதாஸ், உனக்கு தெரியுமா பாட்டு? என்ன? எனக்கு ஒத்த பாட்டு தெரியாதையா? உன்னை விடவா? என்னை நீ விட மெமரியே முழுங்கிரி கேட்டியில் ஊசுண்டு. சார், எனக்கு அன்பளிப்பாக அழுத்த அன்பு உள்ளத்துக்கு, ஆமாம், கரிசலங்காதம்பட்டி அன்பு உள்ளத்துக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால் அண்ணன் ஆசையை நிறைவேற்றிடுவோம். ஆமாம், இப்போ இல்லை, அப்புறம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் ரொமான்டிக் சாங் பாடுவேன், அதே மாதிரி நீங்கள் பாடணும். அப்படின்லாம் வரும், அதெல்லாம் பாடணும். பாடுவீங்களே? அப்போ நீ தான் வரணும். எங்கே இருந்தியா பிடிச்சாங்க? ஓசிலேயே வர்றதுக்கு நினைப்பேன். அப்படிங்க, இந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும்லங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு. அதே மாதிரி அந்த ஆள் சொல்லணும், இல்லைன்னா அந்த அளவுக்கு வெதர் வீங்கி போயிடும். இப்போ அப்படிங்க, இஞ்சி ஈடு பழகா மஞ்ச சேவ பழகா மறக்க மனக்கூடு இல்லையே. ஏ ராமதாஸ், வெறும் காத்து தாண்டா வருது. சொல்லு. என்கிட்ட வா, நாளைக்கு காத்து தர்றேன். மறக்குமா மாமே என்ன மயக்குதே பஞ்சவர்ணம் மடியிலே ஊஞ்சல் போட இஞ்சி ஈடு பழகா மஞ்ச பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மணக்கூடு மறக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்சவர்ணம் மடியிலே ஊஞ்சல் போட இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மணக்கூடு சந்திக்கணும். சகலகலா வளவென்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடம் எடுத்துக் கொண்டிருக்கும் சம்பங்கலம் சண்முகராஜா ரொம்ப அறிவான ஆளு. நம்ம சோதிச்சோம்னா அப்படித்தான் பெரிய விஷயமாயிரும். வேண்டாம் எனக்கு மாமா சோதனை பண்ணணுமா உங்களை? மூட்டு வலிக்கிறேன், வேணாம் விட்டுருங்க பாவத்தை. அதனால பேச்சு பெருச்சாளு. ஆமா, அவர் எப்படி பேசுறாரோ அதுக்கு இணையா பேசுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அப்படி பேசி தோத்துட்டேன்னா செய்யாமங்கள ராமதாஸ் அவர்கள் இந்த மேடையில தூக்குப்பட்டு தொங்குவார். ஏண்டி நான் ஜாகணும், அவனை ஜாக சொல்லு. பல மும்பைகிட்ட உயிரை கொடுப்பேங்கிற ஜாக மாட்டியா? போன 2 பேரும் போவான். நல்ல வார்த்தையா பேச. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பொத்தி மயிலாட்டம் வந்தானா அத்தானி பார்த்து அசது போகி நின்றானா அசது போய் அழகான பொண்ணுதான் எந்த பொண்ணுதான் அழகான பொண்ணுதான் எந்த கண்ணுதான் எந்த தையல் பழகா அத்தான ஒண்ணுதா எந்த தையல் பழகா அத்தான ஒண்ணுதா அழகான பொண்ணுதான் எந்த கண்ணு கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி
விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஒழுங்காய் பாடுவது வயற்கா ஒழுங்காய் பாடுவது வயல் காட்டி உயர்வு முன்மதிப்பு அயல் நாட்டி ஆயி விவசாயி புரியுதாமடா சங்கில மாச்சுதான் தான் இருக்க வேணும் பொம்பளை அது இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை உங்க சொல்படியே நடக்கிறேன்னு சொல்லுவேன் உங்க சொல்படியே நடக்கிறேன்னு சொல்லுவேன் எப்படி ஆக்கணுமோ அப்படி ஆக்கணும் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை களை எடுக்கணும் விளைய வைக்கணும் கதிர் முத்துணா வயல் அறுக்கணும் கட்டு சுமக்கணும் அடிக்காலமும் சேர்க்கணும் காத்த பார்த்து தூத்தி விடணும் காலை நேரம் கலந்துடாம வேலை நாம பார்க்கணும் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொங்கல் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையா கருதாமல் கரிசக்காலம் பட்டியில் எல்லாரும் ஒற்றுமையா கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையா கருதாமை எல்லோரும் ஒற்றுமையா பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்பில பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் தெரியாதோ சாகுபடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் கண்டற ஒளி கண்டெடுத்த ஆளை பத்திய உலக சைஸ்ல இருந்துக்கிட்டு நல்லா தானே சாப்பிட்ட நல்லா மைக் செட்டை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க நல்ல இசைக்கலைஞர்கள் அருமையான பாடல் சரி. அப்புறம் என்ன பாடி விட்டு தவறா பாடுறீங்க கடவுள் என்னும் கண்டார ஒளி கண்டெடுத்த அவசாரி என்ன அவசாரி பேல நான் எப்பவும் இப்ப யார சொன்ன இப்ப நான் தப்பா என்ன பாடல தப்பா பேசல என்ன தப்பா பேசல நான் தப்பா பாடல என்ன தப்பா பாடல கஜட தப்பற சரி. எங்கன ஞமன சரி. ஏறல வள்ளல சரி பிரிச்சு பார்க்கணும் பிரிச்சு பாரு பாக்குறேன் பாரு கடவுள் அதுக்கு தான் உன்னை கூட்டு வந்திருக்காங்க உங்களை போய் நான் தாய்மார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல கண்டாலுன்னு பேசுவேன் அதான் பேசிட்டு அப்புறம் என்ன இல்லம்மா வேற? சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பிரித்தெழுது ஓ இருக்குல்ல இருக்குங்க இப்ப மேடுன்னா மேடுனா பள்ளம்பாங்க இரவுன்னா பகலும்பாங்க நன்மன்னா தீமம்பாங்க தீமை ஆமா. இப்படி இருக்குல்ல கடவுள் ஆ. என்னும் என்னும் கண்டு கண்டு பிளஸ் அறவே ஒளி பிளஸ் ஒளி ஓ கண்டாரம் அது சேர்த்து சொன்னா கண்டால் சரிங்க இந்த இன்னொரு வார்த்தை சொன்னீங்களே ஐ ஆம் சாரி ஐயாம் சாரி அதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க எப்படி ஐயா I am. பிளஸ் சாரி ஓ அதனால சேர்த்து சொன்னா ஆமா. ஆ. சேர்த்து வரும் பரவாயில்லையே எங்கிட்டு போனாலும் எந்த திசை வேணாலும் வந்துடுறிய எண்ணிலும் தண்ணியில மாற மாட்டேன் என் நிலை மாறினாலும் தன் நிலை மாறக்கூடாதுன்னு தெரியுதுல்ல தெரியுதுல அப்ப ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் எப்படி தன்னுடைய மரியாதையை நம்ம தான் கேட்டு வாங்கணும் முதல்ல அதே உண்மை ஆ. நம்மளுடைய மரியாதையை நம்ம கேட்டு வாங்கணும் மதியாதா தலைவாசல் மிதியாதன்னு இருக்காங்க சரியா போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் மதியாதா தலைவாசல் மிதிக்கவே வேண்டாம் இருக்காங்க காலையில தண்ணி வாச்ச போனேன்ல தண்ணி பாய்ச்ச போனாலும் தண்ணி அங்கே பாய்ச்ச இங்க யாருக்கிட்ட ஏறிக்கிட்டு வந்த நான் 10 ஏக்கர் ஏறிக்கிட்டு வந்தேன் 10 ஏக்கருக்கு தண்ணி வாச்சிருக்கேன் 10 ஏக்கருக்கு ஒழுங்கா தண்ணி பாய்ச்சினியா தண்ணி இருந்துச்சா வாச்சின தண்ணி எங்க எங்க இருக்கணும் வயல்ல கிடக்கணும் என் வயல்ல தான் ஓ கிடக்கும் வயல்ல தான் கிடக்கணும் உங்க அப்பா ஆ. மோட்டையை குத்தி விட்டு எங்க அப்பா ஓட்ட போடுற வரை நீ எங்க போய் ஓட்ட போட்டுக்கிட்டு கிடந்த
என்னது எங்க அப்பா ஓட்ட போட்டாருல, என் வயல்ல பாரு, ஏன் உன் வயல்ல என் வயல பாத்துக்கிட்டு தானே இருக்கு. எப்படி விளைச்சு எப்படி விளைச்சிருக்கீங்க? ஒரு வயல்ல ஆ. குருதவள்ளி போட்டுருக்கு, சரி, ஒரு வயல்ல ஆ, சோளம் போட்டுருக்கு, சோளம் போட்டிருக்கீங்க. ஓ இன்னொரு வயல்ல வய பக்கத்துல பாரு கம்பு போட்டிருக்கேன். கம்பு. எப்படி கம்ப காட்டுங்க பாப்போம். இந்த இருக்குல்ல அத பத்திரமா வச்சுக்க. கம்பு முழு ஏன் ஓ வயல தரிசா அது என்னோட இஷ்டம்யா. என் வயல சும்மா போடுறேன் இல்ல வெள்ளாம விளைய வைக்கிறேன், அது என்னோட இஷ்டம். நீ அதெல்லாம் அத போடல இத போடல எனக்கு சட்டம் போடக்கூடாது. முதல்ல வயல தரிசா யாராவது போடுவாங்களா? தரிசா போடுறது என்னோட இஷ்டம்யா. நீ என்ன சவடால் பேசுற? யாரு ஆம்பளை வச்சா ஆம்பளை வைக்க வேண்டியது. பொம்பளை வேலை விட்டதை ஆம்பளை வைக்கலாம். இது என்னது? இது வந்து இது மம்பட்டி. மம்பட்டி. ஆமா. இது யாரு தெரியுமா? நீ என்ன இப்படி ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு கிடக்குற? எனக்கு பனி நேரத்தை ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு அப்படித்தான் ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கும் உனக்கு. இது மம்பட்டியா? இது மம்பட்டி. ஆமா. இது யாரு தெரியுமா? இது யாரு? இது சக்தி. சரி, இவங்க யாரு? இது சிவன். உள்ள மாட்டிருக்கேன் பாரு. யாரு நீங்க? சக்தி இடம் கொடுத்ததா சிவபெருமான் மாட்டிக்கிட்டு திரியுவ. சக்தி மூடிச்சுனா உன் வாயில மாட்டிக்கிட்டு திரியுவ. சொல்லு. ராமதாசிட்ட போய் பேச தெரியாத ஆள் வருவா பாரு, சமோராஜா. அவங்கள்ட்ட வச்சு ஓட்டணும். மொப்பமோட ஒரு தொப்பு கையில அறுந்து போய் நினைச்சுக்க. தொப்புள் கொடியா? ஆமா. கடவுள் என்ன கண்டார ஒளி கண்டாடுத்து அவுச்சாரிம்ப. நாங்க வாயை மூடிக்கிட்டு வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு திரியுவோமா? ஆனா எடுவட்ட எரும மாட்டு பாயில சோத்த திங்கிறியா? சோத்தோட சுண்ணாவை திங்கிறியா? அறிவு கட்ட முண்டா. நான் கோணா பூனா சூனா சாப்பிடுறேன். கோணா பூனா சூனா என்னையா முதல்ல? கோணாண்டா கொலக்கட்டை. சரி. பூனாண்டா புட்டு. சரி. பூனாண்டா சுண்டல். திங்கிறியல்ல? எப்படியா இருந்தாலும் உணவு உண்றியல்ல? திங்கிறியா? சோத்த விட்டு ரொம்ப பேசினா வாயை கிழிச்சு விட்டு நினைச்சுக்க. ராதா அறிவு சூடு சொரண வெக்க மான இருக்கிற ஆம்பளை முதல்ல ஒரு பொம்பளை கிட்ட போட்டி போடுறது நிப்பாட்டணும். என்கிட்ட 4 இருக்கு. 4 என்ன இருக்கு முதல்ல? விட்டா 3 தான் உன்ட்ட இருக்கணும். 4 எண்ணிட்ட இருக்கணும்யா. 4 எண்ணிட்ட இருக்கணும். 4 என்ன இருக்கு? 3 உன்ட்ட என்ன இருக்கு முதல்ல? 4 என்ன இருக்கு? நாடு அச்சம் மடம் நான பயிர்ப்பியா? அப்படியா? ஆமா, உன்ட்ட இருக்கு. அச்சம் மடம் நானா பயிர்ப்பு என்கிட்ட இருக்கு. பைப்பு என்கிட்ட இல்ல. ஓ பைப்பு துரு பிடிச்ச பைப்பை கொண்டு ராமதாஸ் கிட்ட கொடு. ஆவுண்ட ராமதாஸ் தான்டா பேரு. சொல்லு. பொம்பளை இல்லாம நீ என்ன பண்ணுவ முதல்ல? ஆம்பளை இல்லாம நீ என்ன பண்ணுவ? ஒரு குடும்பத்தை கட்டி காக்குறது பெண்களோட கையில தான் இருக்கு. ஆமா. மம்பட்டியை பத்திரமா கொண்டு வைங்க. உலகத்தில் ஆள் இல்லாம பெண், உலகத்துல பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்படியா? நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கோம்ல. என்ன பண்ணிருக்கீங்க? அமெரிக்காவுடைய ஒபாமா இருந்தார்ல, ஏவுகணை நாயகன் யாரு? ஆமா, ஏவுகணை நாயகர் அப்துல் கலாம் ஐயா தானே? அப்துல் கலாம். ஆமாங்க, அவர் தானே. அவர் யாரு? யாரு? ஆம்பளை தானே. ஆம்பளை. சரி. இந்த மேடையில நின்று பேசுறீல, ஆமா, தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமா, லைட் கண்டுபிடிச்சவரு ஆம்பளை தான். ஆம்பளை தான். சரி. ஒரு பொருளை தூக்கி எறி புவியீர்ப்பு விசை கீழே நூக்கி வரும். ஆமா, அத கண்டுபிடிச்சது அவங்களும் ஆம்பளை தான். யாரு? ஆம்பளை தாங்க. சார் ஐசக் நியூட்டன். சரி. தெரியுதுல? ஒரு பாப்பா பேசிச்சுல. ஆமாங்க, பேசிச்சு. ஆமா, அதே மாதிரி எல்லாத்துலயுமே சாதனை பண்ண காத்திருக்கிறோம் நாங்க தான். நான் உங்களை கேட்கிறேன், ஐயா அப்துல் கலாம் ஐயா ஆம்பளை, இந்த லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, எல்லாத்துக்கும் ஆம்பளை, எல்லாத்துக்கும் ஆம்பளையா இருக்கிற ஆம்பளை மய ஆம்பளை ஒத்த விஷயத்துக்கு பொம்பளைய தேர்ற எதுக்குலாம் தேர்ற? எதுக்கு தேர்ற? அப்ப ஆம்பளை மூடிக்கிட்டு வாக்காரணும். அந்த ஆம்பளை கண்டுபிடிச்ச, இந்த ஆம்பளை கண்டுபிடிச்ச கருவை சுமக்கும் சக்தியும் பால் கொடுக்கிற புத்தியும் பெண்கள் எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. இத்தனை தலைகள் இந்த கரிசனங்காலப்பட்டி உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த பொம்பளை 10 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பிரசவ வார்டுக்குள்ள போகும்போது தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படாம ஒரு உயிரை தன்னுடைய தகப்பன்ட்ட பெத்து கொடுக்குறாரு. அவதான் பெரிய ஆளு. உன்னால முடியுமா? நீ பொழந்துக்கிட்டு பெத்துக்காமி ஆம்பளை அதை கண்டுபிடிச்சாரு, இதை கண்டுபிடிச்சாரு. ஓ குஞ்சம் கண்டுபிடிச்சதே பொம்பளை நாங்க தான். வெங்காயம் முதல்ல கைதட்டுறீங்க. அப்ப 10 மாசம் கண்டுபிடிச்சது நாங்க தானே. 10 மாசம் உன்னால பக்க முடியுமா? 10 மாசம் செமந்து புள்ள பக்கறது நாங்க. உன்னால முடியுமா? உங்களுக்கு தர்மாஸ்பத்திரியில எவ்வளவு? எங்களுக்கு 1000 ரூபாய் ஏத்துறாங்க. 18,000 ரூபாய். 18,000 ரூபாய். ஆமா, ஆமாங்க. பஸ்ல டவுன் பஸ்ல ஃப்ரீ இலவச டிக்கெட். ஆமாங்க, இலவச டிக்கெட். ஆமா. இந்த 10 மாசம் உருவாகிறதுக்கு காரணம் யாரு? இப்ப தட்டுங்களா பரவாயில்லையா நீங்க? வாங்க, ஒரு விஷயம். 10 மாசம் உருவாக காரணம் நீங்க. இப்ப ஒரு நிலம் இருக்கு, இந்த நிலத்தை சும்மாவே இது பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஒரு ஆம்பளை தேவைப்படுறாரு. இந்த ஆம்பளை நீ சும்மாவே வேலை பார்க்க முடியுமா?
அதுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை தேவை. அப்ப பொம்பளையும் ஆம்பளை இணைஞ்சாத்த ஒரு உயிரை உற்பத்தியாக்கி இந்த உலகத்துல இறக்க முடியும். இதுக்காக நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படிங்கிற சட்டம் சவடாலும் என்னகிட்ட பேசக்கூடாது. நான் சொல்லவே மாட்டேன். வேற என்னை பெத்த தாய்மாரெல்லாம் என்னை பெத்தெடுத்தது ஒரு தாய் தான். தாய் தானங்க. அப்துல் கலாமை பெத்தெடுத்தது ஒரு தாய் தான். தாய் தானே. சார் ஐசக் நியூட்டனை பெத்தெடுத்தது ஒரு தாய் தான். தாய் தானே. தாயை மதிச்சதுனால தான் இந்த கரிசக்காலம் பட்டியல நான் நின்று ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அதே மாதிரி நான் உங்களை சொல்றேன், உங்களை பெத்தெடுத்து ஒரு தாய் மாதிரி தான் அதை மதிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இந்த பூமிக்கு வர காரணமா இருந்தது ஒரு ஆண்மகன். நான் தான் சரிங்களா? என்னை பெத்தது ஒரு ஆண்மகன் தான், என்னோட கூட பிறந்தது 2 ஆண்மகன் தான், நான் கட்டிட்டு குடும்பம் நடத்துறது ஒரு ஆண்மகன் தான், நான் 4 நாளைக்கு செத்தான்னு வச்சுக்கோங்க, என்னை பாடக்கம்ப சுமக்கிறதுக்கு 4 ஆண்மகன் தேவை. எல்லாமே நான் குறை சொல்ல கிடையாது. என்ன ஒரு ஆள் பண்றனால எல்லாத்துக்குமே கெட்ட பேரு. அந்த தவற திருத்துங்கன்னு தான் சொல்றேன். சரிங்களா? போட்டி இருக்கலாம், போராமைகள் இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இவங்க பேசுறீங்கல்ல, பேசுறேங்க. 1 எத்தனை? 1 2 1 2. ஆமா. 2 2 2 4. 4ல 4 போயிடுச்சுன்னா 4ல 4 போயிடுச்சுன்னா சைபர் தான். சைபர். ஆமாங்க. சைபர்ல 1 போகாதுல்ல. போகும். எப்படி போகும்? இதுதான் சைபர். சரிங்க. இது 1. சரிங்க. இந்த உள்ள யாரும் கோச்சுக்காரியத்தா, எல்லாரும் காதை முடிக்கங்க, கண்ணை பொத்திக்கங்க. ஆம்பளை மட்டும் தொடங்க. டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குற இந்த வரேன் வண்டாளத்தை தண்டாளக்க. 1 1 2. சரியா? 2 2 4. 4ல 4 போயிடுச்சுன்னா சைபர். சைபர்ல 1 போகணும்னு கேக்குறீங்களா மிஸ்டர் சண்முகராஜ் அவர்களே? உங்க அறிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைபர் யாரு? பொம்பளை நாங்க. 1 யாரு? நீங்க. சைபர் இடம் கொடுத்தா தான் 1 விழுக்கு விழுக்குன்னு போவோம். சைபர் இப்படி மூடிக்குச்சுன்னா உன் மூக்குலயும் உன் வாயிலையுமா போய்கிட்டு இருப்ப. அள்ளிட்டாளடா. அல்ல மூக்குல வாயிலன்னு பேசாத. சகடையில வச்சு உன்னை பேசிய நீ எப்படிப்பட்ட ஆளு, எந்த சந்தில எந்த சிந்து பாடுவான்னு எனக்கு தெரியும். அப்படிங்களா? ஏப்ப சாப்ப வருவா பாரு சமூகராஜா, அவங்கள்ட்ட வச்சு ஓட்டணும், வெச்சு ஓட்ட. ஃப்ளவருக்கு லவ்வருக்கு என்ன வித்தியாசம்? ஃப்ளவர்னா பூவுங்க, லவ்வர்னா பெண்களுங்க. ஃப்ளவர்னா பூவுதாங்க, லவர்னா பெண்கள் தாங்க. பெண்கள் தான். ஆமாங்க. ஃப்ளவருக்கு லவருக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு கேக்குறேன். அததான் உன்கிட்ட கேக்குறேன். ஃப்ளவர் ரொம்ப நாள் ஆச்சுன்னா வாடி போயிடும். சரி. லவர் இருக்காவல, அவ ஓடி போயிடும். ஏன் ஓடுற? ஒழுக்கமா நடந்துக்கானு. ஒரு பொம்பளைய பார்த்தோன்னா மத்த பொம்பளைய பார்த்தோன்னா ஏறிக்கிட்டு நாடு பாம்பே விளையாடு பாம்பே அப்படின்னு அப்புறம் லவர் ஏறிக்கிட்டு ஓடதான் செய்வா. மூடிக்கிட்டு யோக்கியமா நடக்கணும். அப்படிங்க சொல்லுங்க. இருக்கட்டுங்க. அதாவது இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. என்னங்க மாமா? தோசை எதுக்கு பரட்டி போடுற? தோசையை திருப்பி போடுறதுன்னா கொஞ்சம் வெந்துச்சா வேகலையானு அதனால திருப்பி போடுவாங்க. தோசை அது கிடையாதுமா. வேற? அதனால திரும்ப முடியாது. அதனால திருப்பி. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? விட விட விரிகிறது, விட்டோட சுருங்குறது. விட விட விரியறது கொட்டாவி. அது கிடையாது. மாடு சாணி போடும்போது குண்டி விட விட விரியும், விட்டதுக்கு அப்புறம் குண்டி சுருங்கிடும். அதவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காடா. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். போட்டா விரியும், எடுத்தா வடியும். என்ன சொல்லுங்க பாப்போம்? போட்டா விரியும், எடுத்தா வடியும். என்ன அதை சொல்லுங்க பாப்போம்? எனக்கு தெரியலடா. அப்பளப்பு வரவல்லமா நல்லா பேசுறீங்க. சாதாமுடா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மலாம் ஒரு கதம்பங்கள் மாதிரி. சரியா? நீங்க சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சா நான் குழம்புக்கு சம்பாதிக்கணும். சரிக்கு சமமா கணவன் மனைவி சரிக்கு சமமா போனாதான் அந்த குடும்பம் குடு இன்பமா இருக்குமா. போட்டி இருக்கலாம், நம்மளுக்குள்ள போராம இருக்க கூடாது. அதனால திருப்பி போடுங்க. என்ன மயிரா போன்றோம் விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவேன். அதனால என்னைக்குமே நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். இடத்த காலி பண்ணுங்க. நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறேன். உங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? என்ன வேணா நீங்க பண்ணுங்க. அப்படிங்களா? ஆடுவேன், பாடுனா ஆடுவேன், படுத்தா உன்னை நம்பி நான் எல்லாருமே நீ ஓசிக்க சொல்லி பார்த்துட்டு போவா? அவனை நம்பி நீ போமா, ஒண்ணுமே இல்ல. உன்னை நம்பி நான் சுத்தமா வர மாட்டேன். சமூகராஜாவை நம்பி கூட போவேன் நான். நீ பூதி ஆயிட்ட. சொல்லியா என்னுடைய ஆட்டத்தை பாப்பமே, ரசிப்பமே உங்க ஆட்டத்தை. ஒத்தையடி பாதையிலே யாத்தமாக போகையிலே, ஒத்தையடி பாதையிலே எங்க அத்தமாக போகையிலே, ஒத்தையடி பாதையிலே அத்தமாக போகையிலே,
ஐயோ ஓட்டுற வண்டி அடி விடலாமா மாட்டிக்கிட்டான். ஒதுங்கி நிக்குது கார் காத்த புடுங்கி விட்டது யாரு கத்தடிக்க பம்பு ஒண்ணு நான் தரவா. நீ சும்மா இடிச்சு என்னடா ஓட்டத்தான் ஒண்ணு இல்லையடா. ரெண்டு முட்டு என்ன பண்ண விளையாட்டு சம்மானா எனக்கு கூத காயுதியா? ஏடா நாங்களே இழிச்சா போய் நினைச்சேன் எங்களை பத்தியே எல்லாம் காமெடி பண்றான்டா. எதையா பண்ணப்பா விளையாட்டு சாமான அது கேட்டா கொடுப்பேன்ல டப்பு டப்புன்னு அடிக்கிற என்னைக்கு கொடுத்தா கேட்டா ஒதுங்கி நிக்கிறது காரு அத ஒதுங்கி விட்டது யாரு கத்தடிக்கு உன் பம்பு கொண்டு நான் தரவா கத்தடிக்கு பம்பு கொண்டு நான் தரவா ஏத்து என்னங்க மாமா சரிங்க மாமா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேங்க மாமா நைவா செய்யறேங்க மாமா நீ அவன்கிட்ட போகாத மறுநாளே திரும்பி வந்துருவியா வீட்டுக்கு. என்னையா கலந்துக்கு என்ன அப்பா அவன் மூலம் ஆபரேஷன் பண்ணவன் போகாதம்மா. ஏய் வாய முடியா முதல்ல நீங்க போடுங்க மாமா மூளை நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் மாமா. தாலாட்டு நான் போறே தாலே தாலேலோ தலையாட்ட நான் போறே தாலே தாலே ஏத்து நீ என்னதான் பண்ணாலும் அவன் எனக்கு நேர்ந்தா இருக்க. நாடக உலகத்தில் உண்மையிலேயே என் மனசார சொல்கிறேன், இப்படி ஒரு டான்ஸர்லாம் கிடைக்க முடியாது. ஏண்டா சரி 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 உண்மையிலே இப்படி ஒரு டான்ஸர் எல்லா பப்புனுக்கும் ஈடு கொடுத்து அலையிறது என் பிள்ளை ராதா செல்விதான். உண்மையிலே இன்னமே இல்லை, யாரும் கிடையாது. யாரும் சரி 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 உங்களை நான் லவ் பண்ணுறேன். இந்த வந்துருச்சுல ஏறிக்கிட்டு கடைசியில் எல்லாம் உயர்த்தி பேசிவிட்டு கடைசியில் சோழி பார்க்கறது கடந்து அலையிறான் பாருங்க. என்ன பண்ண போற? என்னடா வேணும்? ஏன்னா இந்த சில்லுக்கு தானே இப்படி வசனம் பேசுனேன். ஏண்டா என்ன கேட்குற? என்னடா வேணும்? அந்த பிள்ளை உனக்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா என்னங்க மாமா? ஐ லவ் யூண்டா. வாடி நொங்கு வெட்ட நான் உன்னை நம்பி வரமாட்டேன்டா. நீ பல நொங்க வெட்டினவன். ராமதாஸ் சொல்லியிருக்காப்ல. பூதி ஒன்னாத உங்களை நான் காதல் பண்ண. என் பேர் என்னன்னு கேட்கலைங்க மாமா நீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? என் பேர் சரசு. உங்க பேரு? சரசு. உங்க பேரு? என் பேர் உரசு. ஏய் உரசு. சரசு. உரசுடா உரசுடா எங்க உரசுடா வர மாட்டேங்கிறீங்க. எல்லாம் காஞ்சமான முக்குற மாதிரி முக்குற. பேரை மாத்திட்டேன் மாமா. நானும் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு நீங்க? என் பேர் கடப்பாறை. என் பேர் பொந்து கருப்பாய். பொந்து கருப்பாய். பொந்துக்கும் கடப்பாறை. ஏய் கையை மாத்தி போடு முதல்ல. பேரை மாத்திட்டேன். ஓ பிரியா. உங்க பேரு? என் பேர் ஓ பொம்மையா. என்னய்யா? ஓ பொம்மையா. ஓஹோ பொம்மையா. விலாசம் ஓ பேரு பொம்மையா.
பேரை நான் மாத்திட்டேங்க. என் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு குளவி கல்லு. என்ன கல்லு? என் பேரு ஆட்டுக்கல்லு. ஆட்டுக்கல். ஆமா. ரெண்டுமே விளங்க. உங்க உண்மையான பேர் என்னப்பு? என் பேரு உண்மையான பேரு சண்முகராஜ். ஏன்டா ஒரு மாதிரியா பத்துக்கிட்டு ஒரே ஆட்டி மூக்கு தெரிச்சு போய் நினைச்சுக்க. என்னமோ அள்ளி திங்க போற மாதிரி தான் பாப்பேன். அதுல இருந்தா தானே. மாமா என் உண்மையான பேர் ராதாச்செல்வி. உங்க பேரு? மை நேம் இஸ் சண்முகராஜ். அந்த சண்முகராஜா நீங்க தானே? உங்களை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வரைக்கும் இதுக்கு மட்டும் எனர்ஜி கூடுது என்னவா உனக்கு? கடைசி வரை வச்சு கண்கலங்காம காப்பாத்துவீங்க. உங்க காதல கடைசியா கையை விட மாட்டீங்களே. சோறு சாப்பிடுற கையா அதை போய் காலம் பூரா வச்சு கண்கலங்காம காப்பாத்துவீங்களான்னு கேட்டேன். ஏண்டா நீ சம்பாதிச்சா நொட்டாங்க. ஏண்டா லட்சணம் தெரிஞ்சுதானா நான் சம்மதிக்க. சகோதரி மாதிரி பேசிட்டு நல்ல நொட்டு மாமா அந்த சிவரஞ்சனி ராகத்துல உங்க காதல சொல்லுங்க பாப்போம். நல்லா ஏத்துங்க. சூர்யா சானாமனவுக்கு நல்லா வைங்க. பாட்டு நல்லா உண்மைக்கு நல்லா பாடுவார். பாருங்க மாமா. என்னடா வாய்ஸ் கொரோனா பற்றி அத்தனை மாதிரி இது ஒரு ஜீவன் தான், இது உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது இந்த இரு கண்ணிலும் ராதாவும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களோ பிரியாதது, காலங்களும் நேரங்களோ கலையாதது. கருவாச்சி கருவாச்சி சாடமாட பார்வையாளை காதல் வந்து கல்லால சொன்னதெல்லாம் என்னாச்சு? செல்லால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடைமையாயா ஊரடங்கும் சாமத்தில மட்டு விழிச்சிருந்தேன் ஓடி பின்னையில நினப்புள்ள படுத்திருந்தேன் காத்தடிச்சா சலசலக்கும் மாவி மக ஒன்னென புரண்டு படுத்தாலும் எல்லாம் உன் சிரிப்பு தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரே நீ மாலை நேர உன் மஞ்சள் நிறவே வினை தீர்க்கும் விநாயகனே மேல கரிமுகனே கணபதியே அருள்வாய் ஐயா கணபதியே அருள்வாய். தேடும் கண் பார்வை துடித்தே ரசித்தே சித்திரப்பூவை பாரமா சித்திரப்பூவை பாரமா சித்திரம் எழுந்ததேனமா பத்து வீரன் அணைக்க தானமா முத்திரத உனக்கு தானமா உடலோடு உயிரோடு எனக்கு வாழுது அதனோடு பிறந்தாலும் இந்த அழகு மாமரத்து எடுத்து அங்க என்னை தேடிவா மரத்து நிலையெடுத்து போதையாய் நீரவா தாமரத்து பூ எடுத்து அங்க என்னை தேடிவா மரத்து நிலவெடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கே ஏறிடும் தாமரத்து பூ எடுத்து அங்க என்னை தேடிவா
எடுத்து போர்வையாக்கி மூடவா அருமையான கதை. கதை நல்லா இருந்துச்சா? கை தட்டுங்க. எவ்வளோ அழகாக பாடினாங்க. நாடக உலகத்திலேயே ஒரு ஜாம்பவான் உண்மையுமே சண்முகராஜா. நான் எல்லா நகைச்சுவை நடிகர்களோடையும் நடிப்பேன். ஆமாம், அவங்க எல்லாருமே நல்லா நடிப்பாங்க. அதே போல் அன்பு அண்ணன், என் ஆருயிர் அண்ணன், என் உடன் பிறந்த சகோதரர். அண்ணன் ஒண்ணு எல்லாமே போச்சா? ஒரு பேச்சுக்கு தானே. உங்களை பார்த்தோன்னே என்னுடைய காதல் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கு. சொல்லவா? ஆமான்னு சொல்றேன். கையை விட மாட்டீங்களா மாமா? கையை விட மாட்டீங்களா? சரி, உங்களுக்கு பிடித்தமான காதலை சொல்றேன். இந்த கையை விடவா? பிடிங்க மாமா. மன்னவரு மன்னவரு மடகிட்ட சின்னவரு உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. மன்னவரே மன்னவரே மலையிட்ட கண்ணவரே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. உன்னை நினைச்சுதான் நான் இதமுதான், உன்னை நினைச்சுதான் நான் இதமுதான். தழவாரி பூச்சோடுவேன் ஒரு நாளும் பூவும் போட்டு பாடாது மாமா. வண்ண கிளி வண்ண கிளி சின்ன கிளி சின்ன கிளி சொல்ல விடையாடு நான் கரவா கரவா. தலைவா உன்னை போல யாருமில்ல தலைவா தலைவா. சரி சரி சரி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. பாசம் நெஞ்சி மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் வந்தது எண்ணி சிரிக்கின்றேன் வருவது எண்ணி அழுகின்றேன். சிலர் அழுவா சில சிரிப்பா
நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தான். கற்பனை தேரினில் பறந்து சென்றான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாளை இணைந்து கொண்டோம் ஒன்றுக்கு ஒன்றாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. பாராட்டி கேட்ட தம்பி பாட்டி மறந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. பாராட்டி கேட்ட தம்பி பாட்டை மறந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமணம் வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தோம் தங்கமணம் வளர்ந்த தம்பி. தள்ளாடு வயதிலும் நாம் தானே அவனை நம்பி. சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தைகள்லாம் வேதமென தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வமன காவல் கொள்ளும். அன்னையென வந்த உள்ளம் தெய்வமன காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லாமா வளர்ந்தவில்லை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லாமா வளர்ந்தவில்லை. ஒன்றுபட்ட இதயத்திலும் ஒரு நாளும் மறப்பதில்லை. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக. உழைப்பே கடமை என்று ஓடிடு ஏழையர்க்கு. உழைப்பே கடமை என்று ஓடிடு ஏழையர்க்கு இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே. வாழும் வழிதேடி வாடிடு ஏழையர்க்கு. வாழும் வழிதேடி வாடிடு ஏழையர்க்கு இதயம் இருக்கின்றது தம்பி இதயம் இருக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே. சதி மற்றும் தனியாக தானாட மறந்தாலும் சதி மற்றும் தனியாக தாழாம துடிக்கின்றதே தம்பி தாழாம துடிக்கின்றதே. கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேடி. கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேடி. தனலாய் கொதிக்கின்றதே தம்பி தனலாய் கொதிக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே.
என்று பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கு தாய் என்று பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கு தருமம் துணையிலேயே தம்பி தருமோ துணையிலேயே ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் வந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் வந்த சொந்தமடா ரோசாவில் இதழ்களிப்போ திராராசமாடா ரோசாவில் இதழ்களிப்போ திராராசமாடா நூறாண்டு காலம் வரை கரிசக்காலை மக்கள் மக்கள் மருது பாண்டியர் இளைஞர்கள் மாறாத பாசமாட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாலே அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாலே. நன்றி நன்றி முராமுரா கைதட்டின அன்புகளுக்கும் என் அன்பு தாய்மார்களுக்கு நன்றி. பாருங்க